ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளுடைய க்ரீன் வேர்ல்டுக்கு போகலாமா? அப்படின்னா இப்போ அந்த டைம் எல்லாம் ரொம்பவுமே பச்சை பசேல்னே இருக்கும். எங்கே பார்த்தாலும் புல்லும் காடு மாட்டு தான் ஃபுல்லாக வளர்ந்து இருக்கும். நான் நம்மளுடைய ஒர்க்கெல்லாம் மார்னிங், அதாவது நம்ம குக்கிங் ஒர்க்கு நம்ம குழந்தைய ஸ்கூல்லலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஃபார்முக்கு நம்ம போகிறோம். ஏன்னா கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் போகிறது. எல்லாமே அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ரப்பர் வெட்டுறது இல்லாததுனால கொஞ்சம் டைம் நமக்கு கிடைக்கும். இதெல்லாம் பண்ண அப்புறம் தான் அவங்களுக்கு அடுத்த வேலைக்கே போகணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே மார்னிங் ஒர்க்கு தான். போகிற வழியிலேயே நம்ம இந்த மாதிரி சின்ன நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த கொஞ்சம் இடங்கள் எல்லாம் இதாக இருந்ததுனால நம்ம அதில் எல்லாம் மரிச்சினி நட்டுருந்தோன்னா அதுவும் இப்போ ஓரளவுக்கு எல்லாமே நம்ம போகிற பாதையே உங்களுக்கு தெரியுது எந்த அளவுக்கு. ரெண்டு சைடுமே எல்லாம் வளர்ந்து ஒரு காடு போலே இருக்குது, அப்படி தானே? ஸோ இதெல்லாம் மரிச்சினி நம்ம வாழை நட்டுருந்தோம், அதுவும் இந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு. தென் இதில் இன்றைக்கி நீங்கள் பாதையை பார்க்கும்போது இந்த வழி தான் நம்ம போகிறது, காரை யூஸ் பண்ணுறது எல்லாமே இது தான். அதுக்கப்புறம் இன்றைக்குள்ள கிளைமேட் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏன்னா நம்ம இந்த மாதம், அதாவது ஜூலை மந்த்லலாம் நம்ம லாஸ்ட் இயர் ரப்பர் வெட்டதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் இந்த வருஷம்தான் அது முடியவே இல்லை. ஏன்னா ஃபுல்லாக மழையும் இருக்குது, வெயில் இருக்குது, இந்த மாதிரி மாறி மாறியே வந்துட்டு இருக்குது. எப்போ மழை வருது எப்போ வெயில் வருதுன்னே நமக்கு தெரியலை, அந்த அளவுக்கு இருக்குது. தென் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெட், நம்மளுடைய கோழி ஃபார்மை பார்த்திங்கன்னா நாங்கள் மூகாம்பிகை போயிருந்தோம்ல. தென் அதுக்கப்புறம் இந்த ஸ்டெட்டில் எந்த பேட்சுமே நமக்கு கொடுக்கல புதுசாட்டு. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 இயராக நம்ம கண்டினியூஸாக இங்கே கோழிகளை நம்ம போட்டுட்டு தானே இருக்கும். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலான்னு சொல்லி தான் நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தது. தென் இனிப்போ இந்த செகண்ட் பேட்சில் கோழிகளும் இன்றைக்கி பிடிச்சிட்டு போயிடுவாங்க, இன்றைக்கோ நாளைக்கோ. ஏன்னா டே 40 ஆகுது. ஸோ கொஞ்சம் கோழிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. மார்னிங் பார்த்தப்போமே தெரியுது ஒரு 3-4 மொட்டாலிட்டி வந்துடுச்சு. இது எல்லாமே அட்டாக்கில் போனதாகும். ஏன்னா கொஞ்சம் வெயிட்டும் தென் இந்த ஹியூமிடிட்டி சூடெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மொட்டாலிட்டி கூடுதலாக வந்தது. ஸோ அது பார்க்கும்போதே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணதுக்கு. அப்படியே ஒரு 3-4 கோழி இங்கே இருந்துச்சு. தென் இனிப்போ கோழிகளுக்கு நம்ம ஃபீடு கொடுக்குறது தான். ஏன்னா 38லலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நெருக்கமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கோழிங்க எல்லாம் கொண்டு போய் இப்போ பேலன்ஸ் தான் இந்த கோழிங்க இருக்குது. தென் இனி இந்த பேட்ச் முடிச்சுட்டேன்னா நம்ம 2 ஷெட்லேயும் கொஞ்சம் ஒர்க்கு, ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் போடணும். தென் புதிய மண்ணெல்லாம் போடணும். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் நம்ம 2 பேட்ச்லேயும் சேர்த்தே நம்ம சிக்ஸு போடலான்னு தான் பிளான் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த ஃபஸ்ட்டு ஷெட்டில் இது வரைக்கும் நம்ம கோழி போடாமல் இருக்கோம். தென் அப்படியே நம்ம அந்த சைடு போகும்போது நம்ம வாழைகள் எல்லாம் நட்டு வச்சுருந்தோம். ஏன்னா டிசம்பர் லாஸ்ட்டு நம்ம தொடங்கணும் இந்த வாழை கன்றுகள் நடுறது. இதாக ஜூலை ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. சில வாழையில் கொலையும் போட்டுட்டு அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இப்போ ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது, அப்படி தானே? ஸோ இந்த ஆனி மாதத்துலேயே ரொம்பவுமே காற்று, அதுவும் இல்லாமல் நமக்கு அந்த குண்டு பகுதி இருக்கிறதுனால ஸோ ஒரு காற்று ரொம்பவுமே அடிக்கும். அது ரொம்ப இதாக இருக்குது. அதனால இந்த வாழைகளை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த இலைகளெல்லாம் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குது. அந்த அளவுக்கு நல்ல காற்றாக இருக்கும். இனி ஆடி மாதம் ஆனால் இதை விடையும் காற்றாக இருக்கும். இனி எல்லாத்துலேயும் இந்த கயர் வச்சு ஏதாச்சும் கட்டி வைக்கணும். தென் இப்போ கிளைமேட்டை பாருங்கள் எந்த அளவுக்கு இது கார் மேகம் கருத்து இருக்குது. தென் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த மாதிரி இது எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. அதெல்லாம் இந்த ஒரு வெயில் வாரது பிப்ரவரி மாதம் வரைக்கும் தான் இந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கப்புறம் வெயில் ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த டைம் இந்த மாதிரி பச்சை பசேல்னு எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த என்ன ரப்பர் மரத்தில் இருந்தெல்லாம் இலைகள் எல்லாம் உதிர்ந்து போகும். தென் இப்போ தான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே ஒரு க்ரீனிஷாக இருக்கும், பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நம்ம இங்கேருந்து பார்க்குறத விடையும் நம்ம என்ட்ரன்ஸ் அங்கே கேட் இருக்குதுல்ல, அங்கே நம்ம கேட்டோம் தானே, அங்கேருந்து நம்ம பார்க்கணும் இந்த இடங்களை. நிஜமாக சொல்ல போனேன்னா ஒரு பெரிய ஒரு மலைக்கு எல்லாம் நம்ம செய்வோம், இல்லை சவாரி செய்வோம், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது அதான் நம்ம சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி டவுனில் தான் நமக்கு பார்க்க முடியும். ஏன்னா சிட்டி சைடெல்லாம் போயிட்டேன்னா இந்த மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது. இப்போ இந்த இடத்துலலாம் இருக்கும்போது நல்ல அழகான காற்றும் ஒரு ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியும் அதை நம்ம உணரும் போது தான் தெரியும். சொல்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரியலை. அப்படி நம்மளுடைய பிஸ்னஸும் தென் இதெல்லாம் இப்போ பார்த்திங்கல்ல, அதில் கொலை போட்டிருக்குது. ஸோ அப்படி கொஞ்சம் வாழையிலெல்லாம் கொலையும் போட தொடங்கிட்டு
பார்க்கலாம். இது வந்து நமக்கு எந்த அனுபவமே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தாத்தா காலத்துலலாம் இந்த மாதிரி கிருஷியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வாழை இல்லை, மற்ற காஃபி, வயல் இந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரி நட்டுட்டு எல்லாம் அந்த மாதிரி கிருஷி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இங்கே முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து ரப்பர் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த இடங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம வந்து வாழையை நட்டது. தென் இதுக்கு இடையிலேயே தான் நம்ம சின்ன சின்ன வெஜிடபிள்ஸும் இதெல்லாம் போட்டு வளர்த்துறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தையும் நட்டு வச்சுருந்தோம். என்னது சப்போட்டா, ஆரஞ்சு, அவகேடோ, மற்ற பலாப்பழம், மற்ற சக்கை, மாம்பழம், இது எல்லாமே வந்து நிறைய தையெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். அதுவும் பரவாயில்ல, இப்போ எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்குது. அது எப்படியும் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் எல்லாம் ஆகும். பார்ப்போம் எந்த அளவுக்கு போகுதுன்னு. நமக்கு இனி வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா ஷெட்டில் வந்து இவ்வளோ கோழிங்க இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கோழிங்க எல்லாம் வந்து கொண்டு போயிட்டாங்க. இனி வந்து இன்றைக்கி கொண்டு போயிடும். ஏன்னா இன்றைக்கோ நாளைக்கோ வந்து கொண்டு போகணும். ஏன்னா டே ஆகுது இல்லை, அதில் இந்த மாதிரி மொர்டாலிட்டி லெவல் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. நான் எப்போவுமே நம்ம சொல்கிறது போகிறத நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணியிருந்தாலும் நம்ம அதில் வந்து நம்மளோட ஃபுல் இன்வால்வ்மெண்ட் இருந்தால் தான் நமக்கு அதுக்கான ஒரு பலன் கிடைக்கும். அதாவது ஹார்ட் ஒர்க் நம்ம எவ்வளோ போடுறோமோ அது ஃபஸ்ட்டு டைம் நமக்கு வந்து ஃபெயிலியராக இருந்திருந்தாலும் அது வந்து நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து என்னதான் இருக்கும், சக்ஸஸாக இருக்கும். எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் வந்து நமக்கு லாபம் தான் கிடச்சிட்டு இருக்கணும்னு நம்ம எப்போவுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா லாபமும் வரும், நஷ்டமும் வரும். எது வந்திருந்தாலும் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள பக்குவதை நமக்கு கண்டிப்பாக வேணும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ லாஸ்ட் 2 பேட்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவே அடி வாங்குச்சு. என்னென்னா நான் சொன்னேன்ல, நம்ம வந்து ஷெட்டெல்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம கோழியில் போடுறது ஏதாச்சும் வைரஸ், இந்த ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் ஏதாச்சும் ஆகிட்டுன்னா சீக்கிரம் அதுங்களுக்கு வெயிட்டும் போடாது, நிறைய எண்ணம் சாகிறதுக்கு. அதுவும் வெயில் டைமாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு இந்த லாஸ்ட்டு 2-3 பேட்ச் எல்லாம் வந்து கொஞ்சம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு சொல்ல முடியலை. பட் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ண முடியும். அது வந்து அந்தந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப அது வந்து மாறிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து போட்ட டைம் எல்லாம் வெயிலாக இருந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுவும் ஹீட் இங்கே வந்து, ஏன்னா இப்போ தான் வாடைகள் எல்லாம் கொஞ்சமாக வளர்ந்துருக்கு. அந்த டைம் எல்லாம் ஃபுல்லாக வந்து எம்டியாக தானே இருந்துச்சு. ஸோ வெயில் அப்போ வந்து செம்ம ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதில் நமக்கு மொர்டாலிட்டி லெவலும் ரொம்பவுமே அதிகமாச்சு. ஓகே, ஆனால் ஏற்றவும் நான் சொல்லுவேன், ஏற்றவும் ஒரு நல்ல பிஸ்னஸ்னால் நமக்கு வந்து கோழி வளர்ப்பு தான். இதில் வந்து நமக்கு வந்து நான் சொல்வது போல தான், நமக்கு மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 or 2 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நமக்கு அதுக்கான ஒரு லாபம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம வந்து சொந்தமாக வளர்த்துறதில்ல, இது கம்பெனிலேருந்து கொண்டு போடுவாங்க. ஜஸ்ட்டு நம்ம அவங்க தர ஃபீடும் தென் மெடிசனும் கொடுத்து அந்த கோழிகளை ஒரு 40 days நம்மளை பார்த்து வளர்த்த வேண்டியது தான். ஆனால் அதுக்கு உள்ள ஒரு FCR போட்டு தான் நமக்கு தருவாங்க. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய பழைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். FCRனால் என்ன, நம்ம என்னெல்லாம் பண்ணோம், நாங்கள் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே என்னோடய வீடியோவில் நான் போட்டுப்பேன். புதியதாக இந்த மாதிரி ஃபார்ம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு மேபி என்னோடய வீடியோ கொஞ்சமாவது யூஸ் ஆகும். ஏன்னா நான் முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க வேக்சினேஷன் ஒரு கோழிகளுக்கு பிடிச்சி வாயிலெல்லாம் கூட அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் நாங்கள் இந்த ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தரும் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருப்பாங்க. நாங்களும் இந்த யூடியூப்லலாம் பார்க்கும்போதும் அந்த அப்படின்னா மெத்தடெல்லாம் வந்து ப்ராசஸ் மெத்தட் எல்லாமே வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த அப்போ நாங்களும் சொல்லி இதில் எப்படி பண்ண முடியும். ஏன்னா வேக்சினேஷன் வந்து கோழிகளை வந்து பிடிச்சி நம்ம வாயில் வச்சு கொடுக்கணும், கண்ணில் மருந்து, அதெல்லாம் வந்து முன்னாடி. இப்போ வந்து நாங்கள் இதை ஒரு 9 பேட்ச் போலலாம் நம்ம முடிச்சிருப்போம். பட் இது வரைக்கும் நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது. எல்லாமே வந்து இப்போ வேக்சினேஷன் ஆனாலும் நம்ம வந்து அதை தண்ணியில் கொஞ்சம் கலக்கி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து மெடிசின் எல்லாமே அந்த தண்ணியில் கலந்து கொடுக்குறது. அப்படி பெரிய வேலை ஒன்றும் கிடையாது, ரொம்பவுமே ஈஸியான ஒரு வேலை தான். அதான் நான் சொன்னேன்ல, இது வந்து நம்ம வந்து யாருக்கு வேணாலும் கொஞ்சம் இடம் இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணாலும் இது வந்து ரொம்பவுமே சொந்தமாக பண்ணால் இதை விட நல்ல லாபம் இருக்கும். அது இதெல்லாம் வந்து நமக்கு போக பழிதுப்போ எங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் டைமும் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் இருந்துச்சு. என்ன ஆகும், அதுவும் மொர்டாலிட்டி எல்லாம் வரும்போது நாங்கள் ரொம்பவுமே பயந்துட்டு இருந்தோம். பட் அது போக நமக்கு அது வந்து அது தெரியும் இந்த மாதிரின்னு எல்லாம். தென் அப்படி நம்மளுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு நமக்கு போயிட்டு இருக்குது. இதுதான் வந்து எங்கள் வீடு கீழே இருக்குது, அதை சுற்றி தான் எங்களுடைய இது மாதிரி க்ரீன் வேர்ல்டு போல் இருக்குது. ரொம்பவுமே ஓகே, ஒரு ஹாப்பி தான் நமக்கு வந்து. ஏன்னா நம்ம சொந்தமாக நம்ம ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோம். இதில் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் அதை நம்ம தான் பார்த்துக்க போகிறோம். நம்ம யாருக்கும் வந்து ஆன்சர் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது.
ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்ணுறது போல் இதே போல் நிறைய பேருக்கு இடங்கள் இருந்தால் சுகமாக உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த வாழைகள் எல்லாம் வந்து நட்டிருந்தாலும் நம்ம எல்லாமே வந்து ஆர்கானிக் லெவலில் தான், கூடுதல் இந்த மாதிரி காசுக்காக வந்து அதிகமான உரங்களும் செயற்கை முறையில் நம்ம எதுவுமே நம்ம பண்ணுறதில்ல. ஏன்னா இதில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஆனாலும் வெஜிடபிள்ஸ் ஆனாலும் நம்ம தான் எடுக்கும், நாங்களும் எடுப்போம். ஸோ நம்ம சாப்பிட்றது போல தான் மற்றவங்க. அதனால் வந்து ஏன்னா நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓவர் அந்த உரங்கள் எல்லாம் போட்டு பெருசாகிறதுக்கு வேண்டியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா மனுஷங்களாக்கும் நம்மளை போல தான் அவங்களும். காசுக்காக நம்ம பண்ணும்போது அது வந்து திரும்ப நமக்கே தான் அடிக்கும். அதனால் நம்ம வந்து எந்த ஒரு இது செய்திருந்தாலும் எல்லாருக்குமே வந்து உபயோகம் உள்ளது போல் செய்யணும். அதுதான் எங்களோட ஒரு இது. ஓகே, அப்படி நம்மளுடைய பிஸ்னஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு அழகாக போயிட்டு இருக்குது, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. நான் சொன்னது போல் தான், ஏற்றவும் இறக்கவும் லாபம் நஷ்டம் எல்லாமே வரும். எது வந்திருந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணணும். அதுக்காக நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கை வந்து எப்போவுமே வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம எப்போவும் பண்ணுறது போலேயே நம்ம வந்து மேலே மேலே நல்லதாக பண்ணும்போது தான் அதுக்கான ஒரு பலன் இப்போ கிடைக்காம இருந்திருந்தாலும் ஒரு டைம் நமக்கு வந்து அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களை லைக் பண்ணுங்கள்.